ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸ்கேன் சென்டர் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு தான் 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி காலையில் ஸ்கேன் சென்டர் போயிட்டு ஸ்கேன் எடுத்தோம். எனக்கு நிஜமாக இந்த ஹோம் கிட்டில் 2 கோடு வந்தது. சந்தோஷப்பட்டோம். நானும் என் வீட்டுக்காரர் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பட் என்னென்னா, அந்த 100% ஆன ஹாப்பினஸ்ஸு எனக்கு இல்லை. ஏதோ ஒரு பக்கத்தில் பயம். ஏன்னா போய் ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, இல்லை ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க இருக்குது. இருக்கிற எல்லா ஆப்பும் நம்ம டிக்கி கீழே தான் இருக்கோம் இல்லையா. ஸோ ரொம்ப பயந்துகிட்டே தான் போயிருந்தேன். அண்டு எதுவும் யோசிக்கல, ரொம்ப பிளாங்க் மைண்டோடு நான் போயிட்டு அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்கேன் டாக்டர் வந்தார். வந்துட்டு அவர் பாட்டுன்னு ஸ்கேன் எடுக்க ஆரம்பிச்சிட்டு மூவ் பண்ண அவர் சொன்னார், ஃபீட்டஸ் ஏஜ் வந்து 8 வீக்ஸ் அப்படின்னாரு. அண்ட் அதை கேட்ட உடனே எனக்கு பக்குன்னு ஆயிட்டு டாக்டரை பார்த்துட்டு, டாக்டர் நான் உண்மையாலுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அண்ட் அவர் எஸ் யூஆர் 8 வீக்ஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. 8 வீக்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 months இல்லையா. 2 months முடிஞ்சு 3rd month ஆரம்பிக்கிற பீரியட். அது பயங்கரமான சந்தோஷம். அண்ட் அவர் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தார். அண்ட் நானும் கேட்டுகிட்டே இருந்தேன். அவர் டெலிவரி டேட்டெல்லாம் சொல்லி ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ண சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டேன். அது எல்லாமே கேட்டுட்டு திடீர்னு ஒரு சைலண்ட் ஆகிட்டு அந்த கீபோர்டில் ஏதோ ஒரு பட்டனை அழுத்தினார். அதை அழுத்திட்ட உடனே ஹார்ட் பீட்டு காதுக்கு கேட்டுச்சுங்க. செம்ம ஃபீலிங் தெரியும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பாப்பாவோட அந்த ஸ்கேன் ஃபோட்டோ நான் இங்கே மேலே அட்டாச் பண்ணுறேன், இல்லைனா ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுது. எனக்கு லைவ் ஃபுட்டேஜ் நான் எதுவும் எடுக்கலை. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு வீடியோகிராஃபி எடுத்துகிட்டு இருந்தாக்கா அந்த 100% ஹாப்பினஸ் என்னால் அனுபவிக்க முடியாமல் போயிடும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து, என் ஹஸ்பண்ட் வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். வெளியில் வந்து நான் உட்காந்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வெளியில் போய்ட்டு என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்து அழுன்னு அழுதேன். பயங்கரமாக அழுதுட்டு அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 8 வீக்ஸ் ஃபீட்டர்ஸு. அம்மா அப்படின்னா 2 மாதம் முடிஞ்சு 3வது மாதம் ஆரம்பிக்க போகுது. டெலிவரி டேட்டு 5th March 2025 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது அவரோட ஹாப்பினஸ்ஸு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு எனக்கு இன்னும் அந்த ஷாக்லேருந்து நான் வெளியிலே வரல. இந்த ஷாக்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கூட எனக்கு தெரியாது. இப்போதுக்கு நாங்கள் வந்து யார்கிட்டையும் சொல்லிக்க போகிறதில்ல. ஏன்னா ரொம்ப வருஷம் மேரேஜ் ஆகி எங்களுக்கு 5 years 6 years கழிச்சு தான் இந்த குழந்தைய எங்களுக்கு பிறக்க போகுது. ஸோ 4th month முடிஞ்சு 12 weeks ஸ்கேனிங்கு திருப்பி வர சொல்லியிருக்காங்க. அதில் எந்த ஃபால்ட்டோ இல்லை, பேபி க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு தான் நாங்கள் எங்கள் வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ yes, we are pregnant and we are so happy and we are really grateful to God and thankful to God. எங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்கு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. அண்ட் தயவுசெய்து இந்த வீடியோஸ் பார்க்குறதுல மதர்ஸு இருந்தீங்கன்னா, நியூ
மதர்ஸ் இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க, உங்கள் அம்மா கூடவோ இல்லை இன்லாஸ் கூடவோ இருக்கிறீங்கன்னா, எப்படி இருக்கணும், என்ன சாப்பிட்ணும், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோட்டோஸை சின்னதாகவோ பெருசாகவோ ஸ்கேன் ஃபோட்டோஸை அட்டாச் பண்ணேன், இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்க வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி அண்ட் பாய். லவ் யூ ஆல்.